இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 29 33 முடிய. இயேசு சீடர்களிடம், இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற அவருடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய வாழ்க்கை நிலையில் நமக்கு சொல்லுகிறார். ஏழ்மையினால, வறுமையினால, கடன் தொல்லைகள்னால, உடல் சுகவீனத்தினால, வேலையின்மையினால, சமாதானமின்மையினால, எதிர்க்கப்படுவதனால, தவறாக புரிந்து கொள்ளப்படுவதனால, விமர்சனம் செய்யப்படுவதனால நம்மில் ஏறக்குறைய எல்லாரும் பலரும் தளர்ச்சியுற்று போய் விடுகிறோம், அல்லது எதிர்ப்பு மனநிலையை கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோம். எதிர்மறையான கருத்துக்களோடு நாம் வாழ தொடங்குகிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? தனியே விட்டுவிடப்படுவதில்லை. மனிதர்கள் என்னை தனியே விட்டு விடுகிறார்கள், ஆனால் தந்தை என்னோடு இருக்கிறார். நாம் தனியாக இல்லை. தந்தை இயேசுவோடு இருப்பது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றால் தந்தை நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழலிலும் இந்த ஆண்டவரை நம்புகின்றோம் என்றால் நாம் தனியாகவே இருப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பலவீனங்கள் இருக்கும், நமக்கு ஏழ்மை இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், அதெல்லாம் இருக்கும், துன்பங்கள் எல்லாம் இருக்கும், உடல் சுகவீனம் இருக்கும். கடவுள் நம்மோடு இருந்து அவைகளை கடந்து செல்ல நமக்கு துணிவை தருவார், மனதை திடப்படுத்துவார். ஆவியானவருடைய திடம் நமக்கு கிடைக்கும். கடந்து செல்ல, பகைமையை கடந்து பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவார். எவ்வளவு தாழ்நிலையில் இருக்கிறவர்களோடு நம்மை சமமாக்கி கொள்ள அந்த உணர்வை, அந்த மனத்தாழ்மையை நமக்கு கொடுப்பார். உயர்வு சிக்கல் இல்லாமல் நாம் வாழும்படி ஆணவத்தை அகற்றி நமக்கு தாழ்ச்சி உணர்வை கொடுத்து நம்மை வழிநடத்துவார். காரணம் என்ன? ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றால் ஆவியானவர் நம்மோடு இருந்து வழிநடத்துகிறார். பயப்படவே கூடாது, கலங்கவே கூடாது. வாழ்க்கையில அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய ஆவியை கொண்டு வழி நடத்துகிறீர். உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் திடப்படுத்தப்படுகிறோம். எப்போதும் உம்முடைய உடனிருத்தல் எங்களை தூக்கி பிடிக்கிறது, உயர்த்தி பிடிக்கிறது. ஆகையினால் கலங்காதீர்கள், திகையாதீர்கள் என்று இயேசு சொன்னது எங்கள் நினைவில் பசுமையாக இருக்கிறது என்ற உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தோம். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.